ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பவர் ஆஃப் காட் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறோம். இந்த பதிவு எதுக்குன்னா, கடந்த 4 வாரமாக திருவருகை காலத்துக்காக தயாரிச்சிருப்போம். நாளை இரவு நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழா கொண்டாட போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருப்பீங்க. புது ட்ரெஸ்ஸு எல்லாமே புதுசாக செய்யணும்னு ஆசையோடு இருப்பீங்க. குடில் உங்கள் பங்கு கோயில்கள் அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போது அந்த விழாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வருகைக்கான தயாரிப்பை பற்றிய சில வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம். திருவருகை காலம் 4 வாரம் ஒரு சில இடங்களில் தியானங்கள் வச்சு உங்கள் பங்கு குருக்கள் தயாரிச்சிருப்பாங்க. ஒரு சில இடங்களில் விதவிதமான தயாரிப்புகள் செய்திருப்பீங்க. இந்த திருவருகை காலத்திற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய திருப்பலி புத்தகத்தில் திருவருகை கால தொடக்க உரை அப்படின்ட்டு 2 இருக்குது. அதில் உள்ள தலைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதில் ஒன்று முதல் திருவருகை கால தொடக்க உரையில் போட்டிருக்கும், கிறிஸ்துவின் 2 வருகைகள் அப்படின்னு இருக்கும். 2வது தொடக்க உரையில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை 2 முறை எதிர்பார்த்தல் அப்படின்னு போட்டிருக்கும். அப்போது இந்த 2 செய்தியும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இயேசுவினுடைய வருகை 2 முறை இருக்கும், நாமும் 2 முறை எதிர்பார்க்க வேண்டும் என்று. அப்போ இயேசுவினுடைய 2 வருகை அப்படின்னா, அப்போ முதல் வருகை முடிஞ்சிருச்சு. ஆமாம், நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி முதல் வருகை நிறைவு பெற்றது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம விவிலியத்திலிருந்து தான் புரிஞ்சுக்கலாம். விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல பவுலடியார் கலாத்தியர் 4:4 சொல்கிறாரு, காலம் நிறைவேறிய போது தன் மகனை ஒரு பெண்ணிடம் பிறக்க திருவிழமானார். இது பவுலடியாருடைய பார்வை. அப்படியே போனீங்கன்னா, நம்மளுடைய யோவான், திருத்துதர் யோவான் தன்னுடைய முதல் கடிதம் 4:14 சொல்லுவார், இதோ அவருடைய ஒரே மகனை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இல்லைன்னா மக்கள் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுமக்கள் லூக்கா 7:16 பார்க்குறோம். அதில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது, இதோ நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் தோன்றியுள்ளார், கடவுள் தம் மக்களை தேடி வந்துள்ளார் என்று பார்க்கிறோம். கடவுள் தம் மக்களை தேடி வந்துள்ளார் என்று பார்க்கிறோம். இறுதியாக இயேசு ஆண்டவரை சொல்கிறாரு யோவான் 10:10, இதோ உலகிற்கு வந்தேன், வாழ்வு தரும் பொருட்டு வந்தேன், அதுவும் நிறைவாக தரும் பொருட்டு வந்தேன். அப்போ இயேசுவினுடைய முதல் வருகை மோரலஸ் ஓவர், எல்லாருக்கும் இது தெரியும். அப்போ முதல் வருகையின் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறத விட அதுக்கு சாட்சியாக நம்ம பைபிள், குறிப்பாக நற்செய்தி நூல்கள் நமக்கு இருக்குது. ஆனால் 2வது வருகை என்பது தான் நம்முடைய தயாரிப்பு. அப்போ இந்த 2வது வருகையின் போது முதல்ல என்ன நடக்கும்? இப்போ நம்ம வச்சிருக்கிற அந்த நற்செய்தி நூல்கள் மாற்றப்படும். ஏன்னா புதிய ஒரு நற்செய்தி நூல்கள் வரும். நற்செய்தி நூல்கள் 2.0 கூட சொல்லலாம், 2.0 என்று கூட சொல்லலாம். ஏன்னா முதலாவதாக அவர் வந்ததை நம்ம பார்க்குறோம். ஏன் முதலாவதாக வந்தார் என்பதற்கு நமக்கு பதில தொடக்க நூல் 3:5 சொல்லுகிறது. அதில் சாத்தான் ஏவாள்கிட்ட எப்படி ஏமாத்துது, இந்த மரத்தின் கனியை உண்டால் கடவுளைப் போல நீங்கள் ஆவீர்கள். அப்போ முதல் வருகை என்பது கடவுளைப் போல இருந்த அந்த கடவுள் தன்மையை இழந்த மனிதன் மீண்டும் அந்த தன்மையை பெறுவதற்காக அந்த தன்மையை எடுத்து மனித தன்மையிலிருந்து கடவுள் தன்மைக்கு மாற்றுகிறார். நான் சொல்லலைங்க, பவுலடியார் அழகாக சொல்கிறாரு. பிலிப்பியர் கடிதம் 2:6 சொல்கிறார், மனித உருவில் இருந்த அவர் இதோ நமக்காக அடிமை கோலம் பூண்டார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் நமக்காக அடிமை கோலம் பூண்டார், மனித உருவெடுத்தார், சிலுவை சாவை எடுத்தார் என்று நாம் அந்த கடிதத்தின் 2:6 நம்ம பார்க்குறோம். அப்போ முதல் வருகை என்பது இழந்த கடவுள் தன்மையை மீண்டும் மனிதன் பெற வேண்டும் என்பதற்காக மனித தன்மையை எடுத்து கடவுள் தன்மையாக மாற்றுகிறார். இது முதல் வருகை. அப்போ 2வது வருகை யாருக்காக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். ஏன்னா
2வது வருகையில் அவர் அழகாக சொல்லுவார் பாருங்க. திருத்தூதர் பணிகள் 1:11 இயேசுவினுடைய விண்ணேற்றம் நடக்கும். அப்போ எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற சொல்லுவாங்க, கலிலேயரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுக்கப்படும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு சென்றாரோ அதே போல திரும்பி வருவார். எப்படி போனாரோ அப்படியே வருவார். அதுதான் அவர் அழகாக சொல்றார். அப்போ 2வது வருகை என்பது இயேசு எவ்வாறு சென்றார், உயிர்த்து சென்றார், விண்ணேற்படைந்து சென்றார் என்றால் அவர் மீண்டும் அதே மாதிரி வருவார். யாருக்காக? ஏற்கனவே அவரை சார்ந்திருக்கிற நமக்காக, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நம்மை நோக்கி அவர் வருவார். தன் மக்களை தேடி வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்மளை தான் தேடி வரப்போறார். 2வது நற்செய்தி நூல்கள் 2.0 என்பது நமக்கானது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் மக்களே. அப்போ அதனால தான் இயேசு என்ன செய்கிறாரு, இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக அவர் 3 காரியங்களை சொல்றார். 1, எனக்காக காத்திருங்கள். 2, ஜெபித்திருங்கள். 3வது, விழித்திருங்கள். முதல்ல காத்திருக்கணும். அந்த காத்திருப்பது சாதாரணமாக இருக்கக்கூடாது. நாம் ஜெபித்திரு கொண்டிருக்க வேண்டும். ஜெபிக்க மட்டும் செய்யக்கூடாது. ஜெபத்தோடு கூட விழிப்பு ரொம்ப முக்கியம் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போ காத்திருக்கணும், ஜெபிக்கணும், விழித்திருக்கணும். அப்போ இந்த 1வது வருகைக்கும் 2வது வருகைக்கும் இடையில இந்த 3ஐயும் நம்ம செய்யணும் மக்களே. காத்திருத்தல், ஜெபித்திருத்தல், விழித்திருத்தல். இதை நான் எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய தயாரிப்பு, குறிப்பாக நம்ம 2025 ஜூபிலி ஆண்டை நிறைவு செய்கிறோம். இந்த ஜூபிலி ஆண்டை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அறிவிக்கும் பொழுது எல்லா மக்களையும் பார்த்து இந்த ஜூபிலி ஆண்டின் 3 முக்கிய நோக்கங்களை சொன்னார். ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 3 முக்கியமான நோக்கங்கள். இந்த யூபிலி ஆண்டு முடிய போகுது. வர 28ஆம் தேதியோட இதெல்லாம் முடிய போகுது. அப்போ இந்த யூபிலி ஆண்டினுடைய முக்கியமான 3 நோக்கங்கள்: 1, செலப்ரேட் ஜீசஸ். 2, செலப்ரேட் சர்ச். 3வது, செலப்ரேட் யுவர் கிறிஸ்டியன் ஃபெய்த். அப்படின்னா, முதலாவதாக இயேசுவை கொண்டாடுங்கள். 2வது, திரு அவையை கொண்டாடுங்கள். 3வது, நீங்கள் கிறிஸ்துவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை கொண்டாடுங்கள். இப்போ நான் சொன்ன அந்த காத்திரு, ஜெபித்திரு, விழித்திரு, இது 3க்கும் இது அப்ளை பண்ணி பாருங்க. முதலாவதாக இயேசுவுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். 2வது, திரு அவையாக நாம் ஜெபிக்க வேண்டும். 3வது, நம்முடைய விசுவாசத்தோடு விழித்திருக்க வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்களேன், நம்முடைய தயாரிப்புகளெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மக்களே. நான் ரொம்ப சந்தோஷமாக இதை சொல்லுவேன். ஏன்னா 2 முக்கியமான இயேசுவின் நிகழ்வுகளுக்கு நம்ம தயாரிக்கிறோம். 1 என்ன? அவருடைய பிறப்பு. அந்த தயாரிப்பின் காலத்தின் பெயர் திருவருகை காலம். 2 என்னது? அவருடைய உயிர்ப்பு. தயாரிப்பு காலம் என்னது? தவக்காலம். இப்போ இந்த 2க்கும் பாருங்களேன், நம்ம கத்தோலிக்க மக்களுடைய அந்த ஒரு ஆர்வத்தை பாருங்களேன். திருவருகை காலத்தில் அவ்வளோ பெருசாக நம்ம ஆர்வம் காட்டுறதில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா தவக்காலம் வந்துட்டால் போதும், எங்கிருந்தான் வர்றாங்கன்னே தெரியாது. திருநீற்று புதனுக்கு வருவாங்க, நெத்தி உடம்பு எல்லாத்துலேயும் பூசினா கூட வந்து பூசிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு கேப்பு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தா எங்கேருந்து கூட்டம் வருதுன்னே தெரியாது, ஆனால் வந்து ஃபுல்லாக இருப்போம். இதெல்லாம் முடிச்சுட்டு புனித வாரம் வந்துருச்சு அப்படின்னா குருத்தோலையை பிடிச்சிட்டு நிற்பாங்க பாருங்கள் நம்ம ஆட்கள். ஓசானா ஓசானான்னு பாடிக்கிட்டே போவாங்க. அப்புறம் கடைசி 3 நாள் பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, அப்புறம் ஈஸ்டர், 3 நாளைக்கும் எல்லா கோயில் நிறைஞ்சு வழியும். என்கிட்டலாம் நிறைய ஃபாதர் சொல்லியிருக்காங்க, நம்ம திருச்சபை வருஷம் ஃபுல்லாக தவக்காலம் கொண்டாடினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி தான் மக்கள் கூட்டம் சொல்லாமலே வர்றீங்க. அப்போ இந்த திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பு சரியில்லை என்றால் நிச்சயமாக நாம் உயிர்ப்பை கொண்டாடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிற மக்களே, உலகத்திலேயே திரு அவையிலேயே திருவருகை காலத்தில் தியானம் செய்த மாபெரும் புனிதர் ஒருத்தர் இருக்கார். திருவருகை காலத்தில் தியானம் செய்வார். போய் இயேசுனுடைய பிறப்புக்காக தன்னையே தயாரிப்பார். அவர்தான் உலகத்தில் முதல் குடிலை அமைத்து இந்த உலகத்திற்கு எப்படி குடில் அமைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் புனித அசிசி நகரத்து பிரான்சிஸ்.
திருவருகை காலத்தில் போய் ஜெபிப்பார், தயாரிப்பார், ஆர்வமா நோன்பிருந்து ஜெபிப்பார். அதனுடைய அடையாளம் தான் அவருடைய கைகளில் முதன்முறையாக இயேசுவின் 5 காயம் வரம் பெற்ற ஒரு புனிதராக அவர் இருக்கிறார். அப்போ திருவருகை கால தயாரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம எப்படி தயாரிக்கிறோம் பாருங்க. திருவருகை காலம் 1வது ஞாயிறு வந்துடுச்சுன்னா உடனே 4 மெழுகுதிரி பீடத்தில் வந்துடும். அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு ஓரத்துக்கு வந்துடும். அப்புறம் சொல்லவே வேணாம், வீடு வீடாக ஸ்டார் தொங்கும். இது ஓகே, அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் கூட நம்ம தெரியாமல் தான் செய்கிறோம். 4 திரி வைக்கிறோம் இல்லையா? 3 பர்பிள், 1 பிங்க், இன்னொன்று உண்டு ஒரு ஒயிட் கலர், அது கிறிஸ்து மெழுகுதிரி. இப்போ இந்த 3 பர்பிள் 1 பிங்க் உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த ஒவ்வொரு மெழுகுதிரியும் எதை குறிக்கிறது? 1000 ஆண்டுகளை குறிக்கிறது. ஒவ்வொரு திரியும் 1000 ஆண்டுகள். எப்படின்னு பாருங்களேன். முதல் திரி எதிர்நோக்கு. இந்த திரிக்கு எதிர்நோக்குக்கு யாரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்கன்னா ஆபிரகாம்லேருந்து நோவா வரை. ஆபிரகாம்லேருந்து நோவா வரை இவங்க எதிர்நோக்கி இருக்காங்க. எதுக்கு? புதிய மீட்பை கடவுள் தரணும்ட்டு. 2வது பாருங்களேன், அமைதி. 2வது பாருங்களேன், நோவாவிலிருந்து ஆபிரகாம் காலம், அமைதியான காலம், எந்த தொந்தரவும் இல்லை. 3வது பாருங்களேன், ஆபிரகாம் தொடங்கி தாவீது வர மகிழ்ச்சி, பயங்கர மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க கடவுளுடைய பிள்ளைகளாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இறுதியாக அன்பின் காலம். இது எங்கே தொடங்குது? தாவீதில் தொடங்கி இயேசுவில் முடியுது. அப்போ நம்முடைய தயாரிப்பு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வருகை தயாரிப்பு போல இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நம்முடைய தயாரிப்பு 2வது வருகைக்கானது. இப்போ இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் எல்லா பங்குகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மலர் வளையம் வச்சுருப்பாங்க, ரீத்து. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ரீத்தை கையில் எடுத்து பாருங்களேன், மலர் வளையத்தை. அதுக்கு தொடக்கமும் இருக்காது, முடிவும் இருக்காது, எங்கே இருக்குன்னே தெரியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? இயேசுவினுடைய மீட்பு தொடக்கமும் முடிவும் இல்லாமல் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மீட்பு. இட் இஸ் இட்டர்னல். அவர் ஆல்ஃபா ஒமேகா, தொடக்கம் முடிவும் இல்லாதவர். அவருடைய மீட்பும் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, என்றும் நிறைந்து காணப்படுவது. அதுக்கு மேலே தான் என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவரை எதிர்நோக்கணும், நம்ம ஆண்டவருடைய அந்த வார்த்தையில் அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சி அடையணும், அன்பாக இருக்கணும். இதுதான் முதல் வருகை தயாரிப்பு. இப்போ 2வது வருகை தயாரிப்பு. இந்த முதல் வருகைக்கும் 2வது வருகைக்கும் நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத அழகாக இயேசு ஒரு எச்சரிக்கை வழியாகவும் ஒரு அறிவுரை வழியாகவும் நமக்கு சொல்கிறார். ஒரு வார்னிங் அண்ட் தென் ஒன் டீச்சிங். அந்த வார்னிங் என்னது? ஒரு அறிவு, ஒரு எச்சரிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம்.